வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். உத்தரகாண்ட் வேளாண்மை பல்கலைக்கழக விழாவில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் பங்கேற்பு. வயல்வெளியில் மாணவ மாணவியருடன் சேற்றில் இறங்கி நெல் நாற்று நட்டார் மத்திய அமைச்சர். NLC நிறுவனத்தின் பங்குகளை தனியாருக்கு விற்கும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும். நிலக்கரி சுரங்கத்துறை அமைச்சருக்கு மதுரை மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் கடிதம். தமிழ்நாட்டில் 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட்டது தவேக அரசு. தனியார் மயமாக்கும் சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்வதற்கான டெண்டர் ரத்து. காயல்பட்டினம் ஓடக்கரையில் பயணிகள் நிழற்குடையை திறந்து வைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி. பேருந்தே நிற்காத இடத்தில் நிழற்குடை எதற்கு என கேள்வி கேட்டு துளைத்தெடுத்த பெண்கள். கோதாவரி காவிரி ஆறுகளின் இணைப்பு பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். பிரதமர் தலைமையில் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டை நடத்தி கருத்தொற்றுமை ஏற்படுத்த கோரிக்கை. தமிழ்நாட்டில் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும். தவேக அரசுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் வலியுறுத்தல். ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கும் சலுகைகளை நீட்டிப்பதை டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்வாராம். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பேச்சால் எழுந்த சர்ச்சை. இனி விரிவான செய்திகளை காணலாம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் வயலில் சேற்றில் இறங்கி நாற்று நட்டுள்ளார். மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு சுற்றுப்பயணம் சென்றுள்ளார். உத்தம் சிங் நகரில் உள்ள விமான நிலையத்தில் அவரை மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். கோவிந்த் வல்லப் பந்த் வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வயல்வெளியில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் மரக்கன்றுகளை நட்டார். அப்போது மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியும் உடனிருந்தார். பல்கலைக்கழகத்தில் உள்ள வயல்வெளியில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் சேற்றில் இறங்கி நெல் நாற்றுகளை நட்டார். அவருடன் வேளாண் பல்கலைக்கழக மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். வேளாண் பல்கலைக்கழகத்தில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலும் அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகானும் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியும் கலந்து கொண்டனர். NLC பங்குகளை தனியாருக்கு விற்கும் முடிவை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி மத்திய அரசுக்கு மதுரை மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் கடிதம் எழுதியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள பதிவில், நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் நாட்டின் ஆதார தொழில் வளர்ச்சிக்கும் சமூக நீதிக்கும் முதுகெலும்பாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே 72 விழுக்காடு பங்குகளை மட்டுமே கொண்டுள்ள அரசு இப்போது கூடுதலாக 3 விழுக்காடு பங்குகளை விற்பது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளார். அரசின் இந்த செயல் நாட்டின் எரியாற்றல் பாதுகாப்பு, இறையாண்மை, சமூக நீதி ஆகியவற்றை கேள்விக்குறியாக்கும் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய நிலக்கரி சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியார் மயமாக்குவதற்கான சாத்திய அறிக்கை தயார் செய்வதற்கான டெண்டரை அரசு ரத்து செய்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் பெரும்பாலான மண்டலங்களில் துப்புரவு பணியை தனியார் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டின் 12 மாநகராட்சிகளில் துப்புரவு பணிகளை தனியார் மயமாக்குவதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்ய டெண்டர் கோரப்பட்டிருந்தது. தனியார் மயமாக்கும் முயற்சிக்கு தூய்மை பணியாளர்கள், தொழிற்சங்கங்கள், அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து தனியார் மயமாக்கும் முயற்சி கைவிடப்பட்டது. தனியார் மய சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்வதற்கான டெண்டரை தமிழ்நாடு அரசு ரத்து செய்துள்ளது. திமுக ஆட்சியில் சென்னை மாநகராட்சியில் புதிதாக 2 மண்டலங்களில் தூய்மை பணியை தனியாருக்கு கொடுப்பதை கண்டித்து கடந்த ஆண்டு மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. இதேபோல் தவேக ஆட்சியிலும் தூய்மை பணிகளை தனியார் மயமாக்க முயற்சி நடைபெற்று எதிர்ப்பு எழுந்ததால் கைவிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் அருகே ஓடக்கரையில் புதிதாக பயணிகள் நிழற்குடையை திறந்து வைத்த மக்களவை உறுப்பினர் கனிமொழியிடம் பொதுமக்கள் கேள்வி கேட்டு துளைத்தெடுத்தனர். காயல்பட்டினம் நகராட்சிக்குட்பட்ட ஓடக்கரையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 6.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பயணிகள் நிழற்குடையை மக்களவை உறுப்பினர் கனிமொழி, சட்டப்பேரவை உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் திறந்து வைத்தனர். அப்போது அங்கு வந்த உள்ளூரை சேர்ந்த பெண்கள் பேருந்தே நிற்காத இடத்தில் பயணிகள் நிழற்குடை எதற்கு என கேள்வி கேட்டனர். அதற்கு பதிலளித்த கனிமொழி, இப்போது நிற்காமல் இருக்கலாம், ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் பேருந்துகள் நின்று சென்றிருக்குமே என கூறினர். அப்போதும் அவரை விடாத பெண்கள் திமுக ஆட்சி காலத்திலும் எந்த பேருந்தும் நின்று செல்லவில்லை என்பதை சுட்டிக்காட்டியதுடன் இனியாவது இந்த நிறுத்தத்தில் பேருந்துகள் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். காவிரி, கோதாவரி ஆறுகளின் இணைப்பு பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று மத்திய அரசுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி காவிரி, கோதாவரி நதி இணைப்பு குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கர்நாடகத்தில் 3 மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டத்தில்
காவிரி கோதாவரி நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு ஆதரவாக குரல் எழுப்பப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நதிகளை இணைப்பது குறித்து ஆதரவான சூழல் தென் மாநிலங்களில் முதலமைச்சர்களிடம் ஏற்பட்டுள்ள நிலையில் அதை பயன்படுத்தி இணைப்பு திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த பணிகளை அர்ப்பணிப்பு உணர்வுடன் ஒருங்கிணைத்து செயல்படுத்த சிறப்பு பணிக்குழுவை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டை பிரதமர் தலைமையில் நடத்தி கருத்தொற்றுமை ஏற்படுத்தவும் காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை தொடங்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் கண்காணிப்பு கேமராவை வைத்து ஊழல், லஞ்சம் உள்ளிட்டவைகளை தடுக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் கிராமம் முதல் பெருநகரம் வரை உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் ஒவ்வொன்றிலும் அரசின் தொடர் கண்காணிப்பு நடவடிக்கை மிக மிக அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு அரசு அலுவலகங்களில் தொலைக்காட்சி மற்றும் சிசிடிவி கேமரா வசதிகள் இல்லை என்றும் அது இருந்தாலும் சரிவர செயல்படவில்லை என்றும் பொதுமக்கள் குறை கூறுவதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தொலைக்காட்சி ஒன்றை அமைத்து அதில் தமிழ் மொழி சேனல்களை ஒளிபரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் கண்காணிப்பு கேமராவை வைத்து ஊழல், லஞ்சம் உள்ளிட்ட எந்த ஒரு முறைகேடும் நடைபெறாமல் இருக்கவும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கிய சலுகைகளை நீட்டிப்பதா என்பதை டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்வார் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதற்காக வழங்கப்பட்ட சலுகைகளை இனி நீட்டிக்கப் போவதில்லை என டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு அறிவித்திருந்தது. இருப்பினும் சந்தையின் தற்போதைய நிலையை மதிப்பிட்ட பின்னரே சலுகைகளை நீட்டிப்பதா அல்லது முடிவுக்கு கொண்டு வருவதா என்பதை ட்ரம்ப் முடிவு செய்வார் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஈரான் போர் நிறுத்தம், ஹார்முஸ் நீரிணை திறப்பு காரணமாக கச்சா எண்ணெய் விலை சரிந்து வருவதால் மீண்டும் கட்டுப்பாடுகளை கடுமையாக்க முடியும் என ரூபியோ தெரிவித்துள்ளார். கெப்லர் கண்காணிப்பகத்தின்படி ஜூன் மாதத்தில் இந்தியாவிற்கு சராசரியாக ஒரு நாளைக்கு 26 லட்சம் பீப்பாய் எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் ரஷ்யா எண்ணெய் வாங்க தடை விதிக்கப்பட்டால் இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்கும் என கணிக்கப்படுகிறது. காசிமேடு கடற்கரை பகுதியில் சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு சுற்றுலாத்துறை அமைச்சரிடம் பரிந்துரை செய்துள்ளதாக நிதி அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆர்.கே. நகர் சட்டமன்ற தொகுதி குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை மாநகராட்சி 4வது மண்டல அலுவலகத்தில் நிதியமைச்சர் மரிய வில்சன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநகராட்சி அதிகாரிகள், காவல்துறை துணை ஆணையர், குடிநீர் வாரிய அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் அமைச்சர் மரிய வில்சன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஆர்.கே. நகர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள கழிவுநீர் பிரச்சினை, குடிநீர் பிரச்சினை மற்றும் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். ஆர்.கே. நகர் தொகுதியில் உள்ள விளையாட்டு அரங்கில் விளையாட்டு வீரர்கள் செல்வதற்கு நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். காசிமேடு பகுதியில் தேர்தலின் போது கடற்கரையை நவீனப்படுத்தப்படும் என்று கூறிய நிலையில் அது குறித்து விரைவில் சுற்றுலாத்துறை அமைச்சருடன் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். முதல்ல நிறைய விஷயங்களில் பதில் சொல்லாமல் ரியாக்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பதிலே இல்லை. அங்கே அவங்க ஒயிட் பேப்பர் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து சரி, அவங்க அவங்கள டிஃபெண்ட் பண்ண தெரியல. டிஃபெண்ட் பண்ணி அவங்களால ஒன்றும் முடியவே முடியாது. காரணம் கேட்டிங்கன்னா எல்லாமே ஃபேக்ட். இந்த ஒயிட் பேப்பர் வாஸ் அ ஃபேக்ட் ஆஃப் த 2021 2025 26 27 வரைக்கும் அது உள்ள ரிப்போர்ட். அது ஆர்பிஐ ப்ளஸ் சிஏஜியோட ரிப்போர்ட். அந்த டேட்டாஸ் எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அது தாக்கல் பண்ண ரிப்போர்ட். அந்த அடிப்படையில் சொன்னதுலேருந்து அவங்க ஹர்ட் ஆகிருக்காங்க. அதை தான் சிஎம் ஹானரபிள் சிஎம் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெப்ரசன்டேஷன் பண்ண பார்த்து அவங்கள டிஃபெண்ட் பண்ண தெரியும். நான் என்ன கேட்குறேன்னா, அவங்களால ஒரு ஆன்சர் கூட பண்ண முடியல. தஞ்சையில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என போதைப் பொருளுக்கு எதிராக நடைபெற்ற மாரத்தான் விழிப்புணர்வு ஓட்டத்தை மாநில சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டு அரங்கத்தில் சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இதனை மாநில சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு ஓடினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் ஷாஜகான், இந்த ஆட்சி அமைய துணை நிற்போம் என இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தன்னிச்சையாக வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதாக தெரிவித்தார். மதவழி மற்றும் மொழிவழி சிறுபான்மையினருக்கு கல்வி உதவித்தொகை, கடன் உதவித்தொகை அதிகமாக வழங்க வேண்டும் என வருகிற நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ச்சியாக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை போதை மருந்து, எல்லா வகையான போதை மருந்து, கஞ்சா போன்ற பல்வேறு விதமான போதைப் பொருட்கள் உலகமெங்கும் வியாபித்திருக்கிறது. அதை தடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையாக அரசு எடுத்து வந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், போதைகளின் தாயாக இருக்கக்கூடிய மது பழக்கத்தை குறைக்க என்ற அடிப்படையிலே இந்த புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 717 மதுக்கடைகளையும் மூடியிருக்கிறது.
அந்த வகையில் போதைப்பொருளுடைய நடமாட்டம், கஞ்சா போன்ற போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்கு அரசு, காவல்துறை உயர் அதிகாரிகளோடு அறிவுரை கூறி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியிருக்கிறது. படிப்படியாக போதை இல்லாத மாநிலமாக இந்த மாநிலம் நிச்சயம் உருவாகும். லஞ்ச லாவண்யம் ஊழல் இல்லாத அரசாங்கம் நடத்த வேண்டும் என்பதில் முதலமைச்சர் விஜய் உறுதியாக உள்ளதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருமலிசையில் உள்ள சிட்கோ பகுதியில் தனியார் தொழிற்சாலையை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் திறந்து வைத்தார். இதன் பின்னர் நிகழ்ச்சியில் அவர் பேசிய போது, தொழில் தொடங்குவதற்கு தடையில்லாத சூழலை உருவாக்கும் அரசாக இந்த அரசாங்கம் செயல்படுகிறது என்று தெரிவித்தார். லஞ்ச லாவண்யம் ஊழல் இல்லாத அரசாங்கம் நடத்த வேண்டும் என்று உறுதியுடன் முதலமைச்சர் விஜய் செயல்பட்டு வருவதாக கூறுகிறார். வருவாயை பெருக்குகின்ற உத்திகள் தயாராகி கொண்டிருக்கிறது என்றும், தவறான நபர்களுக்கு சென்ற பணம் நிச்சயமாக அரசு கஜானாவை சென்றடையும் என்றும் தெரிவித்தார். பிரான்ஸ் நாட்டில் இருந்து வந்துள்ள விருந்தினர்களை இந்திய நாடு தமிழகத்தில் தங்களது தொழிலை செய்ய வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் குறிப்பிட்டார். காஞ்சிபுரம் அருகே நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் கீழம்பி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மகளிர் கல்லூரியில் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு விருந்தினர்களாக காஞ்சி காமகோடி பீடத்தின் பீடாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் கலந்து கொண்டு தனியார் கல்வி நிறுவனத்தின் வரலாற்றை எடுத்துரைக்கும் வண்ணம் எழுதப்பட்ட பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்ற நூலை வெளியிட்டனர். இந்நிகழ்வில் கல்லூரியின் செயலர் ராமன், கல்லூரியின் தலைவர் நந்திதா கிருஷ்ணன், கல்லூரியின் துணைத் தலைவர் உமாதேவி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மின் தேவை அதிகரிப்பதற்கு ஏற்ப உற்பத்தியும் அதிகரித்துள்ளதாகவும், கொள்முதல் செய்யப்பட்ட மின்சாரத்திற்கான செலவினங்கள் குறிப்பிட்ட வெள்ளை அறிக்கையில் தாவேக அரசு மறந்துவிட்டதாக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சீரான மின் விநியோகம் வழங்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் நிதிகளை ஒதுக்கி நலிவடைந்த மின்சாரத்துறையை காப்பாற்றியவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் என்று கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் எந்தவித தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்கிய அரசு திமுக அரசு என்று தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் வருவாய் என்பது 4,97,996 கோடி ரூபாயாக அதிகரித்து காட்டியுள்ளதாக கூறினார். மின் தேவை அதிகரிப்பதற்கு ஏற்ப உற்பத்தியும் அதிகரித்துள்ளதாகவும், கொள்முதல் செய்யப்பட்ட மின்சாரத்திற்கான செலவினங்கள் குறிப்பிட மறந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். ஒரு வகையில் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மின்கட்டணம் உயர்த்துவதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்கிற இடம் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தான். இப்போ மின்சார வாரியத்துக்கு அவங்க ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவுகளை போடுவாங்க. நீங்கள் இவ்வளோ இந்த வருஷம் ஏற்றி ஆகணும்னு சொல்லுவாங்க. ஒன்று அரசு அது ஏற்றணும், இல்லைனா அரசாங்கம் அதுக்கான நிதியை கொடுக்கணும். நாங்கள் இந்த வருஷம் ஏற்றலை, அந்த ஏற்றக்கூடிய சுமைகளை அரசாங்கம் மின்சார வாரியத்துக்கு ஏற்றுக்கிட்டு நாங்கள் நிதிகளை கொடுத்துறோன்னு சொல்லணும். இதுதான் வழக்கமான நடைமுறை. இவங்க ஏற்றலைன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதுக்கான நிதிகளை தமிழ்நாடு அரசுகிட்ட இருந்து, முதலமைச்சர்கிட்ட இருந்து இந்த மின்துறை அமைச்சர் கேட்டு பெறுவாரான்னு பார்ப்போம். திருக்கழுக்குன்றம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தியில் மக்களிடம் பெறப்பட்ட மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து திருப்போரூர் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் விஜயராஜ் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தியில் மக்களிடம் பெறப்பட்ட மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து திருப்போரூர் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் விஜயராஜ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கல்பாக்கம் அடுத்த நெய்குப்பி ஊராட்சியில் பள்ளி மாணவி ஒருவர் ரீல்ஸ் மூலமாக தாங்கள் வசிக்கும் பகுதிக்கு மின்சாரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மனு குறித்து வட்டாட்சியர் தேவேந்திரனிடம் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சியில் நிதி நிறுவனம் நடத்தி 2000க்கும் மேற்பட்டோரிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்தவர்களிடமிருந்து தங்கள் பணத்தை மீட்டு தர கோரி பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். சகோதரர்களான பிரபு, முருகானந்தம் ஆகியோர் ஆதிசிவன் சிட்ஸ் என்ற பெயரில் திருச்சி மாவட்டத்தில் 4 கிளைகளுடன் நிதி நிறுவனம் நடத்தி வந்தனர். இந்த நிறுவனம் சுமார் 10 ஆண்டுகளாக மணப்பாறை வையம்பட்டியில் இயங்கி வருகிறது. மத்திய கிளை வையம்பட்டியில் உள்ளது. பிற கிளைகள் திருச்சி, துவரங்குறிச்சி, தில்லை நகர், துறையூர், மிஸ்ரி ஆகிய இடங்களில் உள்ளன. இந்த நிறுவனத்தில் ஜான் மேரி, அலெக்ஸ் மேரி ஆகியோர் மேலாளராகவும், சக்தி பிரசாத், பிரசாந்த் ஆகியோர் உதவி மேலாளராகவும் பணிபுரிந்தனர். இந்த நிறுவனத்தில் மொத்தம் 4 கிளைகளில் சுமார் 2500 மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் உள்ளனர். இந்த நிறுவனம் குலுக்கல் முறையில் 1 லட்சம் ரூபாய் முதல் 50 லட்சம் ரூபாய் வரையிலான ஏலச்சீட்டு நடத்தி வந்தது. 2500 வாடிக்கையாளர்களில் சுமார் 2000 வாடிக்கையாளர்கள் குலுக்கலில் பெயர் வந்தும் கட்டிய பணத்தை திரும்ப பெற முடியாமல் ஏமாற்றப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சீட்டு கம்பெனி நிறுவனர் பிரபு உள்ளிட்டோர் வாடிக்கையாளர்களுக்கு பணம் கொடுக்க முடியாததால் இந்த நிறுவனத்தின் ஊழியர்களிடம் 4 கிளைகளிலும் மூடும்படி வாட்ஸ்அப் மூலம் கூறிவிட்டனர். இந்த தகவல் சீட்டு கம்பெனியில் பணம் கட்டியவர்களுக்கு தெரிய வந்ததும் அவர்கள் பணம் கட்டிய கிளைக்கு சென்று பார்த்தபோது அந்த நிறுவனம் பூட்டப்பட்டிருந்தது. வாடிக்கையாளர்கள் நிறுவனத்தின் ஊழியர்களை தொடர்பு கொண்ட போது அவர்கள் உரிமையாளர் நிறுவனத்தை மூட சொல்லிவிட்டதாக கூறியுள்ளனர். தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த வாடிக்கையாளர்கள் இது குறித்து திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர்.
அதில் காவல்துறையும் தமிழக அரசும் தலையிட்டு தங்களுக்கு பணத்தை மீட்டு தரும்படி கோரியுள்ளனர். இன்னைக்கு இது சம்பந்தமா நாங்க ஆல்ரெடி நேத்து சம்பந்தப்பட்ட 4 கிளையில மாவட்ட குற்றப்பிரிவு பொருளாதார பிரிவுக்கு மனு கொடுக்க நேத்து ஒரு 200 பேர் வந்தோம். இன்னைக்கு ஒரு காலையில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு 150 பேர் மனு கொடுத்துருக்கோம். இதுக்கு மேற்கொண்டு நாளைக்கு மனு கொடுக்க நிறைய பேர் வர்றாங்க. இது சம்பந்தமா எங்களுக்கு காவல்துறையும் தமிழக அரசும் சம்பந்தப்பட்டு எங்களுக்கு சமூக நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும்னு தாழ்மையா கேட்டுக்கிறோம். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரத்தில் நடைபெற்று வரும் தேசிய தடகள போட்டியில் பங்கேற்றுள்ள வீரர் வீராங்கனைகள் பலர் ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரத்தில் தேசிய தடகள போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் மகளிருக்கான 200 மீட்டர் ஓட்ட போட்டியில் ஹரிதா பத்ரா 23.14 நொடிகளில் போட்டி தொலைவை கடந்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய அவர், இதற்கு முன் 23.9 நொடிகளில் தான் 200 மீட்டர் தொலைவை கடந்திருந்ததாகவும் அந்த சாதனை இப்போது முறியடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தனது அடுத்த இலக்கு ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வெல்வதே ஆகும் என்று அவர் குறிப்பிட்டார். ஆடவருக்கான 200 மீட்டர் ஓட்ட போட்டியில் அனிமேஷ் குஜூர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். செய்தியாளரிடம் பேசிய அவர், காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியிலும் ஆசிய விளையாட்டுப் போட்டியிலும் பதக்கம் வெல்வதே தனது இலக்கு என்று தெரிவித்தார். மகளிருக்கான குண்டு எறியும் போட்டியில் மன்பிரீத் கவுர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய அவர், ஆசிய விளையாட்டுக்கு தகுதி பெற 16.35 மீட்டர் தொலைவுக்கு குண்டெறிய வேண்டும் என்றும், ஆனால் தான் 17.75 மீட்டர் தொலைவுக்கு எறிந்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளதாக கூறினார். இனிவரும் போட்டிகளில் 18 மீட்டருக்கு அதிகமான தொலைவுக்கு குண்டெறிய வேண்டும் என்பதே தனது இலக்கு என்று மன்பிரீத் கவுர் தெரிவித்தார். விழுப்புரத்தில் சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தினை முன்னிட்டு கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விழுப்புரத்தில் போதை பழக்கத்தால் ஏற்படும் சமூக சுகாதார சீரழிவுகளை தடுக்கவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. போதை ஒழிப்பு தினத்தினை முன்னிட்டு தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் போதை ஒழிப்பு தின மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியினை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்போட்டியில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள், அரசு ஊழியர்கள், தடகள விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து போட்டியில் கலந்து கொண்டவர்கள் போதைக்கு எதிரான உறுதிமொழி மற்றும் கையெழுத்திட்டனர். செங்கம் அருகே சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் காட்டுவழி பாதையில் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த அரியாங்குஞ்சூர் பகுதியில் பள்ளிகள் இல்லாததால் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரட்டவாடி பள்ளியில் மாணவர்கள் படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லவோ, ஊர் பொதுமக்கள் அன்றாட அத்தியாவசிய தேவைகளுக்கான பொருட்களை வாங்க செங்கம் பகுதிக்கு செல்லவோ சுமார் 2 கிலோமீட்டர் காட்டுவழி பாதையை தான் பயன்படுத்த வேண்டும். கரடு முரடான பாதையிலும் விஷ ஜந்துக்கள் நிறைந்த காட்டுவழி பாதையிலும் அச்சத்தோடு சென்று வர வேண்டிய நிலை உள்ளதால் தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தங்களுக்கு பாதை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். பெரும்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிறுவயது குழந்தை நன்கொடையாளரின் நுரையீரலை பயன்படுத்தி 39 வயதுடைய பெண்ணிற்கு நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இந்தியாவிலேயே முதல் முறையாக சிறுவயது குழந்தை நன்கொடையாளரின் நுரையீரலை பயன்படுத்தி 39 வயதுடைய பெண்ணிற்கு நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்துள்ளது. இந்த அறுவை சிகிச்சையை மருத்துவர் கோவினி பாலசுப்ரமணியன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் மேற்கொண்டனர். குழந்தையின் குடும்பத்தினருக்கு மருத்துவர் மற்றும் குடும்பத்தினர் நன்றி தெரிவித்தனர். அந்த அளவுக்கு நம்ம ஒரு ரீசனபிளான ஒரு பிரைஸ்ல மக்களோட ஒரு சேவைக்கோசம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இதை மக்களும் இதை ஒரு அவகாசமா எடுத்துட்டு அவங்க சஃபர் ஆகிட்டு இருந்தாங்கன்னா, நீடி பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க பண்ணலாம். அதே மாதிரி ஐ ஹேவ் டு தேங்க் த டோனர் ஃபேமிலி. ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தால் கூட அவங்க ஒரு சின்ன குழந்தைய அவங்க ஆர்கன் டொனேஷனுக்கு ஒப்புதல் அளித்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு. மண் எடுத்ததாக கூறி 13 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் அது குறித்து மேல்முறையீடு செய்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் விவசாயி ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இயற்கை விவசாயி ராமலிங்கம் பேசிய போது, வண்டல் மண் எடுப்பதில் முறைகேடு நடைபெறுவதாகவும் இது குறித்து அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். வண்டல் மண் எடுப்பதில் விவசாயிக்கு அனுமதி தராமல் அரசியல் செல்வாக்குள்ள நபர்களுக்கு அனுமதி தந்து அவர்கள் லாரிகளில் வந்து அதிக அளவில் மண்ணை அள்ளி செல்வதாக தெரிவித்தார். நாராயணபுரத்தில் உள்ள குளத்தில் கரையை கட்டியதற்காக தன் மீது பொய் புகார் அளித்தும் குளமில்லாத இடத்தில் மண் எடுத்ததாக கூறி தனக்கு வருவாய்த்துறையினர் 13 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்ததாக தெரிவித்தார்.
இதுகுறித்து மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மேல்முறையீடு செய்தும் இதுவரை விசாரணை செய்யாதது ஏன் என்று விவசாயி ராமலிங்கம் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அதிகாரிகள் திணறினர். இதையடுத்து மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி கனிமவளத்துறையினரிடம் பேசி விசாரணை செய்ய உத்தரவிட்டார். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் கர்நாடக அரசு செயல்படுகிறது என தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநில தலைவர் ஆலயமணி தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை கண்டித்து பாமக தலைவர் அன்புமணி மேற்கொள்ள உள்ள விழிப்புணர்வு பிரச்சார நடைபயணத்தையொட்டி மயிலாடுதுறையில் பாமக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட பாமக செயலாளர் சித்தமல்லி பழனிசாமி தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநில தலைவர் ஆலயமணி மற்றும் ஜெயம்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநில தலைவர் ஆலயமணி செய்தியாளரிடம் பேசிய போது, மேகதாது பகுதியில் அணை கட்டக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் அதை மீறி கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் காவிரி நீர் பிரச்சனையை பாமக தலைவர் அன்புமணி மட்டுமே தொடர்ந்து போராடி வருவதாக தெரிவித்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்தியாவுக்கு தொந்தரவு கொடுக்கும் எந்த ஒரு அமைப்புக்கும் அவர்களுக்கு புரிகின்ற மொழியில் பாடம் கற்றுத்தர தயாராக உள்ளதாக கீர்த்தி சக்ரா விருது பெற்ற ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் காமையகவுண்டம்பட்டியை சேர்ந்த ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் முகத்திலும் தோள்பட்டையிலும் குண்டுகள் பாய்ந்து காயமடைந்தார். அதன் பிறகும் துணிந்து போராடிய வீரத்தை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு கீர்த்தி சக்ரா விருது வழங்கியுள்ளது. தென்காசி அருகே உள்ள ஆய்க்குடி தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் அவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. அப்போது பேசிய மீனாட்சி சுந்தரம், பயங்கரவாத கொள்கைகளை கொண்ட இயக்கமோ அமைப்போ இந்தியாவை கஷ்டப்படுத்தினால் அவர்களுக்கு என்ன மொழி புரிகிறதோ அந்த மொழியில் கற்றுக் கொடுக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். மெலட்டூரில் முதல்வர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தாவேகா சார்பில் கோவிலில் சிறப்பு வழிபாடும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் மெலட்டூரில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் மெலட்டூர் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நகர செயலாளர் கணேஷ்குமார், துணை செயலாளர் பிரபா ரவிக்குமார் ஆகியோர் தலைமை வகித்தனர். இதனை முன்னிட்டு ஹார்ட்ஃபுல்னஸ் சென்டர் நிர்வாகிகள் யோகா, தியானம் குறித்து மிக தெளிவாக விளக்கத்தை வழங்கினர். இதன் பின்னர் முதலமைச்சரின் நலனுக்காக மாணிக்க விநாயகர் கோவிலில் கைலாய வாத்திய இசையுடன் சிறப்பு வழிபாடு நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவும் மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் நிஜாம் அலி, சட்டமன்ற பொறுப்பாளர் அசாருதீன் உதுமான் அலி, மகளிர் அணி செயலாளர் ஜெயமணி கிஷோர், அம்மாப்பேட்டை ஒன்றிய கழக நிர்வாகி பாண்டியன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை அருகே உள்ள வீரமா காளியம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் அகர அன்னவாசல் கிராமத்தில் உள்ள வீரமா காளியம்மன் கோயிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பணிகள் தொடங்கி அண்மையில் நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம் உள்ளிட்ட பூர்வாக பூஜைகளுடன் முதல் கால யாகசாலை பூஜை நடத்தப்பட்டது. கும்பாபிஷேக தினமான இன்று 2ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவடைந்து மகா பூர்ணாதிபதி மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புனித நீர் அடங்கிய கடம் புறப்பாடு செய்யப்பட்டது. மேலதள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் கடங்களை தலையில் சுமந்து கோவிலை வலம் வந்து விமான கும்பத்தை அடைந்து கோபுர கலசத்தில் புனித நீர் வார்த்து மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது திரையுலக செய்திகள். தமிழ் மக்களை உயர்த்தும் உரையாக அது திகழ வேண்டும் என்பது தீராத ஆசை என்று கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். கவிஞர் வைரமுத்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் நாளை திருப்பூரில் நடைபெறும் சுழற்சங்க மாநாட்டில் 2000 பேர் கூடும் அவையில் பங்கேற்று மாலை 4 மணி அளவில் அறிவை விரிவு செய் என்ற தலைப்பில் உரையாற்ற உள்ளதாக தெரிவித்தார். தமிழ் என்பது அலங்கார பொருள் அல்ல, ஆக்கப்பொருள் என்று காட்டி எங்கள் தமிழ் மக்களை உயர்த்தும் முறையாக அது திகழ வேண்டும் என்பது தீராத ஆசை என்றார். ஆசை மேம்பட வாழ்த்துக்கள், ஊர்கூடி சிந்திப்போம், திருப்பூரில் சந்திப்போம் என்று தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். நியூஜெர்சி நகரில் நடைபெற்ற 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜெர்மனியை வீழ்த்தி ஈக்வடார் அணி அபார வெற்றி பெற்றது. அமெரிக்காவின் நியூஜெர்சி நகரில் 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் குரூப் ஏ பிரிவில் உள்ள ஈக்வடார் மற்றும் ஜெர்மனி அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியின் முடிவில் ஈக்வடார் அணி 2-1 என்ற கணக்கில் ஜெர்மனியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. ஈக்வடார் அணியின் வீரர் நில்சன் அன்குலா 9வது நிமிடத்தில் 1 கோலையும் 77வது நிமிடத்தில் கெவின் ரோட்ரிகுயிஸ் 1 கோலையும் அடித்து வெற்றிக்கு வழிவகை செய்தனர்.
இந்த வெற்றியின் மூலம் ஈக்வடார் அணி நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,05,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 13,220 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 640 ரூபாய் அதிகரித்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,14,672 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,35,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். உத்தரகாண்ட் வேளாண்மை பல்கலைக்கழக விழாவில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் பங்கேற்பு. வயல்வெளியில் மாணவ மாணவியருடன் சேற்றில் இறங்கி நெல் நாற்று நட்டார் மத்திய அமைச்சர். NLC நிறுவனத்தின் பங்குகளை தனியாருக்கு விற்கும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும். நிலக்கரி சுரங்கத்துறை அமைச்சருக்கு மதுரை மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் கடிதம். தமிழ்நாட்டில் 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட்டது தாவேக அரசு. தனியார் மயமாக்கும் சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்வதற்கான டெண்டர் ரத்து. காயல்பட்டினம் ஓடக்கரையில் பயணிகள் நிழற்குடையை திறந்து வைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி. பேருந்தே நிற்காத இடத்தில் நிழற்குடை எதற்கு என கேள்வி கேட்டு துளைத்தெடுத்த பெண்கள். கோதாவரி, காவிரி ஆறுகளின் இணைப்பு பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். பிரதமர் தலைமையில் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டை நடத்தி கருத்தொற்றுமை ஏற்படுத்த கோரிக்கை. தமிழ்நாட்டில் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும். தாவேக அரசுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் வலியுறுத்தல். ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கும் சலுகைகளை நீட்டிப்பதை டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்வாராம். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பேச்சால் எழுந்த சர்ச்சை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.